Hey everyone, நான் வர்ஷா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நியூஸ் பேப்பர்ஸ் ஃபார் ஃபுட் wrapping. ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ள நம்ம லைஃப்பில் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. என்ன தான் நம்ம வீட்டில் அம்மா செஞ்சு கொடுத்தாலுமே ஏதாவது ஒன்று நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம், கரெக்டாக? ஆனால் இதே நேரத்தில் கடையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வடை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த கடைக்கு போகிறோம். என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பேப்பர் பேக் இருக்கும். அந்த பேப்பர் பேக்கில் வந்து அப்படியே சுட சுட வடையை போட்டு வச்சு அதுக்கு ஒரு பார்சலை போட்டு, சட்னிக்கு ஒரு பார்சலை போட்டு, சாம்பாருக்கு ஒரு பார்சலை போட்டு, தனித்தனியாக நம்மளுக்கு பார்சலாக பண்ணி நம்மளுக்கு செப்பரேட்டாக ஒரு சூப்பர் பக்கா பேக்கேஜிங்கில் நம்மளுக்கு தருவாங்க, கரெக்டாக? நம்மளுக்கு அதை பார்க்குறப்பையும் அப்பாடா சூப்பர் செம்மையாக பேக்கேஜிங் இருக்குது, உண்மையிலே அப்போ ஹைஜீனிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்மளும் வாங்கி சாப்பிடுவோம். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் கூட வீட்டில் ஏதாவது செய்ய சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை தான் நம்ம கடையில் போய் வாங்கி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறோம். இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால இதை நம்ம அடிக்கடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு விஷயத்தினால எத்தனை பேருக்கு எப்படி பாதிப்புகள் வரும் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அதை பற்றி ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நியூஸ் பேப்பரில் சூடான ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டமை நம்ம சுருட்டி வைக்கிறப்போ அதில் இருக்கிற ஹீட் வந்து அந்த இங்க் கூட சேர்ந்து ரொம்ப மெல்ட் ஆகி அந்த ஃபுட்டோட கான்டாக்ட் ஆகும். ஸோ அந்த ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்றப்போ அது நம்ம பாடிக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு இங்க் நம்ம பாடிக்குள்ளே போச்சு அப்படின்னா கேன்சர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மவுத் அண்ட் ஸ்டொமக் கேன்சர், இந்த 2 கேன்சர்மேவும் இந்த மாதிரி ஒரு வியர்டான ப்ராக்டிஸ்னால நம்ம இந்தியன்ஸ்க்கு ஜாஸ்தியாக வருது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன தான் நம்ம ஃபுட்டை ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக்காக சமைச்சிருந்தாலுமே அதை நியூஸ் பேப்பரோட பேக் பண்ணுறப்போ நம்ம பாடிக்கு அது ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஒரு அவேர்னஸ் வந்து அவங்க 2016 ரொம்ப ஹை லெவலில் அவங்க க்ரியேட் பண்ணிகிட்டே வராங்க. ஈவன் அதை 2016 அவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலுமே ஒரு சில ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இப்போ வரைக்கும் நியூஸ் பேப்பர்ஸ் தான் ஃபுட் ராப்பிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக நியூஸ் பேப்பருக்குன்னு யூஸ் பண்ணுற இங்கே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ம்ஃபுல் கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்றதுனால இன்னும் பாதிப்பு நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டை ஐசோபியூட்டைல் அண்ட் டை என் பியூட்டைல், இந்த 2 கெமிக்கல்ஸ் நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன் கெமிக்கல்ஸில் இருந்து மட்டும்தான் அவங்களுக்கு இந்த பாதிப்பு வருதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு விராப் பண்ணுறப்போ பாக்டீரியா மூலியமாகவும் நம்மளுக்கு வந்து டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நியூஸ் பேப்பரில் ஃபுட் ஐட்டம் வைக்கிறப்போ அந்த நியூஸ் பேப்பர் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்ததுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஏன் அதை பேக் பண்ணி தர அவங்களுக்கே அது எங்கே இருந்திருக்குன்னு தெரியாது. ஈவன் அந்த நியூஸ் பேப்பரை படிக்கிறது தான் வாங்குகிறோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாக்டீரியல் டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அதே பேப்பரில் நம்ம ஃபுட்டு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்போ பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர்னால மட்டும்தான் இந்த ஒரு ப்ராப்ளம் வரும்னு கிடையாது. அலுமினியம் ஃபாயில்னாலையும் இந்த ஒரு ப்ராப்ளம் வரும். அலுமினியம் ஃபாயில்னால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது உங்கள் ஃபுட்டை ப்ராப்பராக சேல் பண்ணாது. ஓப்பன் ஏரில் தான் இருக்கும். இப்போ ஒரு பேக்கிங் இருக்குது அப்படின்னா மேலே ஒரு பேப்பர் போட்டு முடியிருப்பாங்க. ஸோ அது லைட் அசைஞ்சால் கூட அந்த பேப்பர் ஈஸியாக வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் ஏர் கான்டாக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுனால பாக்டீரியல் க்ரோத் அந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கெமிக்கல் கண்டாமினேஷன் வேறு, இதில் பாக்டீரியல் கண்டாமினேஷனும் சேர்ந்து நம்ம பாடிக்கு எந்த அளவுக்கு ஒரு டு அன் எக்ஸ்டென்ட் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஏற்படுத்திட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இந்த அலுமினியம் ஃபாயிலில் சாப்பாடை வந்து சுட்டாக தானே வைக்கிறாங்க. அப்படின்றப்போ எப்படி அது வந்து பாக்டீரியல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த ஒரு ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்டாக இருக்கிற பொருள் உள்ளே வைக்கிறப்போ டாக்ஸின், அதாவது விஷத்தை தான் அது ஏற்படுத்துமே தவிர பாக்டீரியா வந்து அது கொள்ளாது. அது சேர்ந்து ரியாக்ட் ஆகி உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த் இஷ்யூவை தான் அது உங்களுக்கு கொண்டு வருமே தவிர இதனால பாக்டீரியாஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு மினரல் லெட்டு கூடயும் கண்டாமினேட் ஆகிருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நியூஸ் பேப்பர்ஸ்க்கு ஆல்டர்னேட்டாக நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளான்டெயின் லீவ்ஸ், வாழை இலை தான். இந்த வாழை இலை வந்து நம்ம இந்தியாவில் தான் மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இது ஒரு ரெகுலராக ஒரு ப்ராக்டிஸாகவே இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கப்ப நம்ம ஏன் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணணும்? வாழை இலையை விட பெட்டரான மெட்டீரியல் எதுவுமே கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாகவும் இன்னொரு விஷயம் நம்ம யூஸ் பண்ணலாம், பட்டர் பேப்பர். இந்த பட்டர் பேப்பரை நம்ம ஈஸியாக ரேப்பும் பண்ண முடியும்.
அண்ட் ஒரு த்ரெட்டை வச்சு கட்டிட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாக நின்றுக்கவும் செய்யும். இதனால நம்மளுக்கு பாதிப்பு குறைவாக இருக்கும். நான் எதனாலையுமே பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை. நீங்கள் கேட்கலாம், இப்போ வாழையில யூஸ் பண்ணுறதுனாலே பாக்டீரியா ஃபார்ம் ஆகலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பாக்டீரியானால நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும், ஆனால் கெமிக்கல் மூலமாக நம்மளுக்கு ப்ராப்ளம் வராது. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் குறையும், ஆனால் என்றைக்குமே நிற்காது. எஃப்எஸ்எஸ்ஏ ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு, அப்புறம் ஓல்டர் பீப்புள், அப்புறம் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்கனவே இருக்கிறவங்க, காம்ப்ளிகேஷன்ஸ் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே வேறு ஏதாவது ஒரு மெடிக்கேஷனில் இருக்கிறவங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸை ரெகுலராக வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ஹை லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் நியூஸ் பேப்பர்ஸ் இன்னும் யூசேஜில் தான் இருக்குது. அது எதனால அப்படின்னு சொல்லிடுறதையும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், ரொம்ப ஈஸியான அக்சசபிளாக அது கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேக்கிங்க்கு வந்து தனியாக எந்த ஒரு மெட்டீரியல் வாங்க தேவையில்லை. நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அதை அப்படியே பேக்கேஜிங்க்கு வச்சிடலாம். செகண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வடையை வச்சிங்க அப்படின்னா அதை எடுத்து நம்ம அதை போட்டு நல்லா அமுக்கி விட்டு அந்த ஆயிலை பூரா எடுத்துகிட்டு அந்த வெறும் வடையை நம்ம சாப்பிடுவோம், கரெக்டாக? ஸோ எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு நியூஸ் பேப்பரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதனால வர்ற பாதிப்பை விட நம்மளுக்கு இதனால வர்ற பாதிப்பு தான் ஹை லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸை வீட்டில் கூட அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதான் ஒரு பெரிய விஷயமா தெரியுது. ஸோ இனிமேலாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்த எல்லார்ட்டையும் நம்ம பேச ஆரம்பிப்போம். இப்போ ஒரு தடவை தானேன்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து ஹை லெவலில் போயிட்டு நம்மளால் கண்டிப்பாக எப்படியும் வாங்காமல் இருக்க முடியாது. ஒரு எமர்ஜென்சிக்காவது நம்ம கண்டிப்பாக வெளியே போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து நியூஸ் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதை பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள், தப்பே இல்லை. அதாவது அவங்க கேட்குறாங்க கேட்கல அப்படின்றது ரெண்டாவது விஷயம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட தாட்டை நீங்கள் கண்டிப்பாக அவங்கள்ட்ட நீங்கள் சொன்னால் தான் சரி இது ஒரு தப்பு, அட்லீஸ்ட் யாராவது சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அந்த ப்ராக்டிஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்து நம்ம இன்னும் பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப வியர்டான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய சேஞ்ச் பண்ணுவோம், நிறைய பேசுவோம், நிறைய சொல்லுங்கள் எல்லார்ட்டையும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.